கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் பெண்கள் மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீ தான் எங்களோடு இருந்து பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு இதில் உள்ள நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூல ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மிஸ்காட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய வேதாகம பகுதி. லூக்கா 18வது அதிகாரம் 23வது வசனம், 24, 25. அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால் அவன் கர்த்தரிடத்தில் கேட்பான், இந்த மாதிரி பரலோக ராஜ்யத்தில் நுழைவதற்கு என்ன செய்ய வேண்டும்னு. அதுக்கு கர்த்தருடைய பதில் பார்த்திங்கன்னா, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அவருக்காக ஊழியமோ இல்லை எந்த காரியமோ செய்ய வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும்னாக்கா அவர் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக கூறியிருக்கிறார். 29வது வசனம் பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரரையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இதுவரைக்கும் பார்த்த மிஷினரிகள் எல்லாமே இந்த வேத வசனத்தின்படி தான் நடந்தார்கள். எனக்கு ஒரு ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ரொம்ப சிக்கான வைரல் ஃபீவர்னு சொன்னாங்க. 2 வீக்ஸு ஹாஸ்பிட்டலைஸ்டு, கேஷுவாலிட்டிக்கு போனேன், அட்மிட் ஆனேன், எல்லா பிளட் டெஸ்ட்டும் எடுத்தாங்க. ஆனாலும் எனக்கு தொடர்ந்து ஒரு மயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அதுக்கப்புறம் படுத்துகிட்டே இருக்கணும் போல் இருந்தது. சரி, இந்த வாரத்துக்கு ரெக்கார்டிங், ஏன்னா லாஸ்ட் வீக்கே என்னால் வர முடியல. சரி, இந்த வாரம் ரெக்கார்டிங் வேறு இருக்கே, என்ன செய்கிறது அப்படின்லாம் யோசித்துட்டு இருந்தப்போ தான் சரி, கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு, உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விட்டு என்னைக்காவது எப்படியாவது இன்றைக்கி நான் அந்த மெசேஜை கொடுத்துடணுன்ட்டு நான் வந்தேன். ஸோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த 1/2 மணி நேரம் கூட இருந்து என்னை பலப்படுத்தணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிஸ்காட் பார்த்திங்கன்னா, இவங்க 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இவங்க தமிழ்நாட்டில் பணியாற்றிய ஒரு பெண் கிறிஸ்தவ மிஷினரி. அப்போ சென்னை மாநகராட்சின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்துருந்தீங்கன்னாக்கா, பிரிட்டிஷ் ஆங்கிலேயர் காலத்தில் சென்னை அது ஒரு ப்ராவிடன்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மாநகராட்சியாக தனியாக அது அறியப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா இவங்க 1896வது ஆண்டும் இவர்கள் பிறந்தவர்கள். தமிழ்நாட்டில் குறிப்பாக மெட்ராஸ் பகுதியில் தனது மிஷினரி பணிகளை மேற்கொண்டார். மெட்ராஸ் அந்த காலத்துலலாம், இப்போ தான் நம்ம சென்னைன்னு சொல்கிறோம், அப்போல்லாம் இதை மெட்ராஸ்ன்னு தான் சொல்லுவோம். அவருடைய பணிக்காலம் பார்த்திங்கனாக்கா 1896லிருந்து 1939 வரை. அப்போது நீங்கள் அதை பற்றி எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், இந்த மிஸ்காட் அவங்களோட பேர் என்னென்னு குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, மிஸ் மோலி ஸ்காட். இவர் பெண்களுக்கான கல்வி அதில் முக்கிய பங்காற்றினார் மற்றும் பெண்களுக்கான மேம்பாட்டு பணிகளில் முக்கிய பங்காற்றினார். குறிப்பாக பெண்கள் லேஸ் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபடவும் கல்வி கற்கவும் உதவினார். ஸோ அந்த காலத்துலலாம் பெண்கள் வெளியிலேயே வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. அப்போது இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னாக்கா, பெண்களுக்கான கல்வியை புகட்டினார்.
அதுக்கப்புறமா அவர்களுடைய மேம்பாட்டு பணிகளில் பங்காற்றினார். அதுக்கு லேஸ் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபடவும் கல்வி கற்கவும் அவர் உதவினார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1817 நிறுவப்பட்ட இந்தியாவின் முதல் மிஷன் மெட்ராஸ் மாவட்டத்தில் இருந்ததால் அப்பகுதியில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக இவர் மிகவும் உழைத்தார். இப்போது இவங்களோட ஃபுல் இது நம்ம எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்களேன். மிஸ் ஸ்காட் அவங்களது. ஸோ அவங்களோட பணி வந்து கல்விக்காக உழைத்திருக்கிறாரு. கல்விக்காக குறிப்பாக பெண்களுடைய கல்விக்காக நல்ல பாடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க வேறு என்ன செஞ்சாங்கன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, அந்த காலத்தில் மிஷினரிகள்லாம் பாருங்களேன், அவங்க தங்களுடைய சேவையை விட மற்றவர்களுடைய பணியில் தான் வந்து குறிப்பாக மற்றவர்களுடைய நலனில் தான் குறிப்பாக இவர்கள் கவனம் செலுத்தினார்கள். அதுக்கப்புறம் இவங்களோடது வேறு வாழ்க்கை வரலாறு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இவங்களோட பணி முறை பார்த்திங்கனாக்கா, இவங்க வந்து இந்திய பெண்களுடன் நெருங்கி பழகினார். அதுக்கப்புறமா ஊசி வேலைகள் போன்ற கைவினை தொழில்களை இவர் கற்றுத்தந்தார். அதுக்கப்புறமா இக்காட்டு ஜரிகை வேலை அந்த பகுதியில் ஒரு முக்கிய சென்னையில் இக்காட்டு ஜரிகை வேலை அதை வந்து அந்த பகுதியில் ஒரு முக்கிய தொழிலாக வளர வழிவகுத்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, இவர் வந்து இவங்களோட பணிமுறை பணிக்காலம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்க எந்த மாதிரி சூழலில் வாழ்ந்து வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, அக்காலத்தில் பெண் மிஷினரிகள் என்ன பண்ணாங்கன்னா, கல்வி மற்றும் தொழில்கள் வந்து கற்றுத்தந்தாங்க. முதல்ல அங்கே போய் அந்த பெண்களோட தேவைகள் என்னன்னு அறிந்தாங்க. பார்த்திங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து கல்வி அறிவு இல்லை. ஏன்னா அந்த காலத்துலலாம் கல்விகள் மறுக்கப்பட்ட சூழல். அப்போ கல்வி அறிவே இல்லாத அந்த பெண்களுக்கு முதல்ல கல்வி அறிவு புகட்டினார். அதுக்கப்புறமா அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒன்று வழிவகை செய்யணும். ஏன்னா குறிப்பாக கணவனையோ இல்லை அந்த வீட்டு ஆண்களையோ எதிர்பார்த்து வந்த சூழல் இல்லை. அதனால் என்ன பண்ணாங்கன்னாக்கா, கைவினை தொழில்கள் மூலம் இந்திய பெண்களின் வாழ்வாதாரத்தை அவர் மேம்படுத்தினார். அதுக்கப்புறமா 1900 பார்த்திங்கன்னா மெட்ராஸ் பகுதியில் இவரது பணி மிகவும் குறிப்பிடத்தக்கதாக காணப்படுகின்றன.
அதுக்கப்புறம் இவங்க மேரி ஸ்காட் வந்து சென்னை அப்போ வந்து மெட்ராஸ்ன்னு அழைக்கப்பட்ட அந்த மாகாணத்தில் பெண்களுக்காக அவர்கள் வேலை செய்தார்கள். பெண்கள் கல்விக்காக இவர்கள் வந்து பெரும் பாடுபட்டார்கள். அப்போ வந்து அந்த பெண்களை குறித்த அந்த பாரம் அவங்களுக்கு வந்து நிறைய இருந்தது. நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல வந்து எல்லா பேஷண்ட்டும் இருந்தாங்க. அப்புறம் நானும் அங்கே போய் உக்காந்துருந்தேன். அப்போது இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎம்சி மருத்துவமனை வந்து ஒரு பெரிய ஐடாஸ் கடை சோஃபியான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களால சேவை மனப்பான்மையோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை. ஆனால் அப்போ வந்து யாராவது சிக்காயிட்டா முதல்ல வந்து சேவை தான் அங்கே, அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற பணிகள்லாம் தொடரும். இப்பயும் அந்த இது வந்து நன்றாக வளர்ந்து கொண்டு வருகிறது. நன்றாக அங்கே மருத்துவ பணி செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இப்போது என்னோட பார்வையில் பார்த்திங்கன்னா சேவை குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் இப்போ யாராவது சிக்குன்னு போனாங்கன்னா உடனே என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அங்கே எல்லா பணியும் செய்கிறாங்க. ஃபஸ்ட் எய்ட்லேருந்து எல்லாமே உடனுக்குடன் கவனிக்கிறாங்க. ஆனால் இப்போது என்னோட பார்வையில் அந்த இடத்துல மணி வந்து ஒரு முக்கியமானதாக கருதப்படுகிறது. அங்கே பார்த்திங்கன்னா போன உடனே ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்ம பெட்டில் அட்மிட் ஆனாக்கா அதுக்குரிய சார்ஜஸ் கட்டியிருக்கணும். அதுக்கப்புறமா என்ன ட்ரீட்மெண்ட்டெல்லாம் தராங்களோ அதையும் வந்து நம்ம பே பண்ணால் தான் அந்த நம்மக்கிட்டேருந்து எடுக்கிற ப்ளட்டோ இல்லை யூரினோ டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. எனக்கு வந்து அந்த ஒரு சிறு காரியம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னென்னா நிறைய பேர் வந்து அந்த காலத்தில் சேவை மனப்பான்மையோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இப்பொழுது வந்து பணம் இருந்தால் ட்ரீட்மெண்ட்டு அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு வருகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அப்போது பணம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க? ஆனால் அந்த காலத்தில் மிஷினரிகள் இப்போ ஸ்காட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க முழு பெயர் வந்து மிஸ் மோலி ஸ்காட். இவங்கெல்லாம் வந்து பெண்களுடைய தேவை என்ன என்பதை குறிப்பறிந்து செயல்பட்டார்கள். பெண்களுக்கு வந்து கல்வி அறிவே இல்லாமல் ரொம்ப தாழ்ந்த நிலையில் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த காலம். ஒரு வருமானம் கிடையாது. எல்லாமே வந்து அந்த வீட்டு ஆண்களை தான் சார்ந்து வாழ்ந்திருந்தாங்க. அப்போது அவங்களுக்கான அந்த கல்வி அறிவு கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன். ஈவன் டாக்டர் அம்பேத்கர் கூட சொல்லுவார், கல்விக்கு தான் முக்கியத்துவம் தர சொல்லுவார். ஏன்னா கல்வி அறிவு நம்மளுக்கு வந்துருந்துச்சுன்னு வச்சுங்க, நம்மளுடைய தேவைகளை நாம் சந்திக்க தயாராகின்றோம். அதே மாதிரி அந்த பாரம் இருந்தது, பெண்களுக்குரிய பாரம், ஆத்தும பாரம் இருந்தது அவங்களுக்கு. அதனால தான் பெண்கள் மத்தியில் அந்த முதல்ல கல்வியை புகட்டினார். ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா, இப்போ கல்வி சொல்லித்தராங்க. அந்த பெண்கள்லாம் வந்து யாரையாவது சார்ந்து வாழறப்போ அவங்களுக்குன்ற வருமானம் இல்லாமல் இருந்தது. உடனே ஜரிகை வேலைப்பாடு, லேஸ் ஒர்க் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதன் மூலமாக அவர்கள் வந்து பொருள் ஈட்ட முடிந்தது. அப்போ யோசித்து பாருங்கள், எப்பவுமே சம்பாதிக்கிற அந்த லேடிஸோட முகத்தை பாருங்களேன், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா தன்னால் சம்பாதிக்க முடியுது. அவங்க வந்து அதன் மூலமாக மற்றவர்களுக்கு உதவி செய்து, அதன் மூலமாக மற்றவர்களுக்கு ஒரு துணையாக ஆதரவாக இருக்கிறாங்க. அது நல்ல விஷயம். இப்போ கூட பாருங்களேன், நிறைய குடும்பங்களில் கணவர் செய்ய தவறுகின்ற அந்த வேலையை, அந்த பணி சுமையை, அந்த பொறுப்பை வந்து அந்த வீட்டு பெண்கள் எடுக்கிறாங்க. அந்த நிர்வாகம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை குடும்பத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், பெண்கள் முன்னின்று செய்கிறார்கள். அதே மாதிரி தான் அந்த காலத்து மிஷினரிகளும் தன்னால் முடியல, உடம்பு சரியில்லை,
என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்லாம் இல்லாமல் அவங்களால என்ன முடியுமோ கர்த்தருக்காக அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதில் முழு பங்கு வகித்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாரி இவங்க மோலி ஸ்காட் என்ன செஞ்சாங்கன்னாக்கா, அப்போது அடிமை இந்தியாவாக இருந்த காலம். இந்தியாவுக்கு வந்து 1947 தான் சுதந்திரம் கிடைத்தது. இவங்க அந்த பீரியடில் தான் இந்த மிஷினரி பணியை செய்திருக்கிறார்கள். அப்போது சென்னை மாகாணத்தில் இவங்க தான் வந்து முதல் மிஷன் ஆரம்பித்த போது ஒரு பெண் மிஷினரி. அப்போது ஒரு பெண் மிஷினரியாக வேலை செய்வது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸி கிடையாது. அவங்க என்ன செய்யணுன்னாக்கா நிறைய தியாகங்கள் செய்தார்கள். முதல்ல தன் சொந்த ஊரை விட்டு வர்றாங்க. இவங்க இவங்க பணிபுரிந்த அந்த காலம் கூட பார்த்திங்கன்னா 1896லேருந்து 1939 அப்போனா சுதந்திர இந்தியாவிற்கு முன் தான் இவங்க வந்து ஒரு பெண் மிஷினரியாக இவங்க செயல்பட்டார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இவங்க முதலாக இந்தியாவிற்கு வந்து தன்னை மிஷினரியாக அர்ப்பணித்து பணியாற்றி கொண்டிருந்த அந்த காலத்தில் இவங்க வந்து முதலாக செய்த காரியம் என்னன்னாக்கா, ஒரு மிஷினரியாக நான் ஒரு மிஷினரியாக வரணும். அந்த தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக சென்னை, அப்போ வந்து மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்ட அந்த சென்னைக்கு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து தரிசன பூமி, ஆத்தும பாரம் யாரை குறித்திருந்ததுன்னா குறிப்பாக தமிழ்நாட்டில். அப்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா முதலாவது தன்னை அர்ப்பணித்தார்கள். கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொண்டார்கள். இப்போ வந்து கர்த்தர் வந்து அவங்களுக்கு இந்த இடத்த காமிச்சிருக்காரு. தரிசன பூமி சென்னை காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அவங்களுக்கான எல்லா பணிகளும் செய்யக்கூடிய அந்த அனைத்து காரியங்களும் வந்து இவங்க என்ன பண்ணாங்கனாக்கா திறம்பட செய்தார்கள். இவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. சென்னை மாகாணத்தில் அங்கே அவங்க சொந்த நாட்டை விட்டு இவங்க சென்னை மாகாணத்திற்கு வந்தார்கள். அங்கே வேலை செஞ்சாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து அந்த பெண்களுக்காக பாடுபட்டார்கள். அந்த பெண்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்தார்கள். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் வந்து பார்த்தேன். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்னும் சில மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலரால் வந்து வயது மூப்பின் காரணமாக உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால சில வேலைகள் வந்து அவங்களால செய்ய முடியல. அப்போ வந்து அந்த அந்த அதிகாரியை போய் சந்திக்கும் பொழுது ஒரு சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒரு சிலருக்கு மறுக்கப்படுகிறது. ஒரு சிலர் வந்து அந்த வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது மரித்தும் இருக்கிறார்கள். இதையே நான் இங்கே குறிப்பிட்றேன்னாக்கா, எப்பவுமே வந்து ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அந்த நம்மளுக்கு வந்து உடலில் வந்து பலன் இருக்கணும், நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்கணும். அப்போ தான் ஒரு காரியத்தை நம்மளால் திறம்பட செய்ய முடியும். செய்ய முடியாத சூழலில் இப்போ இந்த மிஷினரிகளெல்லாம் செய்ய முடியாத சூழல் நிறைய அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. உடலில் வந்து நிறைய நோய்கள் தாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா நிறைய வந்து
அவங்களால செய்ய முடியாத அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரோட உதவியோடு நிறைய காரியங்களை திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, அவங்க அந்த சென்னைக்கு வந்த பிறகு பெண்களை தான் குறிப்பாக அவங்க வந்து மிஸ் ஸ்காட் வந்து பார்க்குறாங்க. பெண்கள் வந்து அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா கூட ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அந்தளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் தந்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சூழலில் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, பெண்களை குறிப்பாக அறிந்து கொண்டு அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு தன்னுடைய எல்லா விதமான பணத்தையோ பொருளையோ அவர்களுக்காக செலவு செய்து குறிப்பாக கல்வி பணியை தான் ஆரம்பித்தார்கள். அப்போது முதல்ல அவங்களுக்கு அர்ப்பணிப்பு இருந்தது. கர்த்தருடைய அழைப்பின் நோக்கத்தை அறிந்திருந்தார், கர்த்தருடைய திட்டத்தை அறிந்திருந்தார். அதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசன பூமிக்கு அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே பாடுபட்டார்கள். குறிப்பாக பெண்கள் கல்விக்காக பாடுபட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, ஒரு வாழ்வாதாரத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா பெண்களுக்கு வந்து தன்னுடைய தேவைகளை சந்திக்கணும்ல. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு வேலை தெரிஞ்சாதான் அதன் மூலமாக பணம் ஈட்ட முடியும். அவங்க வந்து பெண்கள் எப்பவுமே செல்ஃபிஷாக இருக்கவே மாட்டாங்க. ஒரு பணம் கிடைத்ததுன்னா அதை வந்து தன்னை சார்ந்தவர்களுக்காக செலவிடுவாங்க. ஸோ இந்த மிஷினரிகள் எல்லாம் எடுத்திங்கன்னா, அவங்க தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு சொந்த இடத்தை விட்டு இந்தியாவிற்கு குறிப்பாக பெண்களுக்கு சேவை செய்தார்கள். சத்தியத்தை எடுத்து கூறினார்கள். அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தினார்கள். ஏன்னா நம்ம வந்து ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோன்னு இல்லாமல் ஒருத்தரும் தனக்கான திட்டத்தை அறிந்து செயல்பட்டார்கள். நிறைய மிஷினரிகள் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததில் நிறைய பேர் திருமணமே செய்து கொள்ளலை, பெண்களுக்காக பாடுபட்டார்கள். அவங்க வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமானதாகவே அவங்க கருதவே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய காரியங்களுக்காக அவர்கள் வந்து தன் வேலைகள் தன்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு மற்றவர்கள் மேலே அந்த ஆத்தும பாரம் இருந்ததுனால அவங்க வந்தாங்க, பாடுபட்டார்கள், அவர்களுக்காக உதவினார்கள். ஸோ முதலாவது நம்ம எந்த ஒரு காரியம் மிஷினரிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அர்ப்பணிப்பு இருக்கணும். ரெண்டாவது நம்மளுடைய ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஜெபத்தின் மூலமாக தான் நம்மளுடைய அழைப்பின் நோக்கம், கர்த்தருடைய திட்டம், மற்றவர்களுக்கான பாரம் எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வேத வாசிப்பு, அதில் வந்து அவங்க உறுதியாக இருந்தாங்க. ஏன்னா கர்த்தருடைய சத்தியத்தை நம்ம அறிந்திருந்தால் தான் மற்றவர்களுக்கு அதை நாம் எடுத்து கூற முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அடுத்ததாக அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, பெண்களுக்கான ஒரு வேலையை சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நம்ம கூட ஒரு காரியத்தை செய்யும் பொழுது முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் கர்த்தருடைய துணையோடு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அவங்க எங்கு சென்றாலும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரோட துணையோடு தான் ஒரு காரியத்தை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உடலில் பலவீனம் இருந்தாலும் மனதளவில் வந்து புறக்கணிக்கப்பட்டாலும் போகிற இடத்துலெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து நல்ல வரவேற்பு இருக்காது. ஏன்னா ஊழியம் செய்ய செல்லும் பொழுது புறக்கணிக்கப்படுவாங்க. நிறைய இடத்துல உணவு கிடைக்காது, தங்க இடம் இருக்காது. ஆனாலும் தங்களுக்கு இருந்த அனைத்து உடைமைகளையோ இல்லை சொத்துக்களையோ இந்த மண்ணில் அவர்கள் செலவிட்டார்கள். அதுவும் தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னை மாகாணத்தில். ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து எப்பவுமே நம்ம அவர்கிட்ட நம்மளை முழுவதுமாக அர்ப்பணித்துட்டோன்னு வச்சுங்களேன், கர்த்தர் அதை பொறுப்பெடுத்து கொள்வார். கர்த்தர் வந்து அந்த காரியத்தை முழுவதும் நேர்த்தியாக செய்வார். நம்மளுக்கு என்ன தான் உடலில் பலவீனம் இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்காக குரல் கொடுப்பார். நம்மளுடைய காரியங்களை
திறம்பட செய்வார். சில நேரங்களில் வந்து நம்ம எடுத்து சொல்கிற அந்த முறையும் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சில நேரங்களில் நான் பேசும்பொழுது குரலை உயர்த்தி பேசலாம், அதுக்கப்புறமா நிறையா ஆர்கியூமெண்ட் வரலாம். ஆனாலும் நம்ம கர்த்தரிடத்தில் இதற்காக ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் வந்து நம்மளே மாற்றி அமைப்பார். எந்த கருத்தை எப்போ யாரிடத்தில் எங்கு சொல்ல வேண்டும் என்பதை அவர் அதை வந்து நாம் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். ஸோ இந்த மிஷினரி வாழ்க்கையில் நம்மளுக்கு முக்கியம் வந்து அதுக்கப்புறம் இன்னொன்று கூட நான் பார்த்தேன், மிஷினரியாக நாம் செயல்படும் பொழுது ஒருவர் நம்மிடத்தில் எந்த ஒரு கருத்துக்களோ இல்லை அவர்களுடைய முக்கியமான பகுதியையோ நம்மளோட ஷேர் பண்ணுறப்போ மிஷினரிகள் என்ன செய்யணும்னா அதனுடைய புனிதத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். நான் வந்து ரோமன் கத்தோலிக்க சபையில் பார்த்துருக்கேன். அங்கே போய் வந்து அந்த ஃபாதர்கிட்ட இல்லை ப்ரீஸ்ட்கிட்ட வந்து தாங்கள் செய்த தவறை வந்து சொல்லுவாங்க, கன்ஃபஸ் பண்ணுவாங்க. அந்த பாதிரியார்கள் ப்ரீஸ்ட் பார்த்துருக்கேன், எப்பேற்பட்ட சூழ்நிலை அமைந்தாலும் அதை வந்து வெளியில் சொல்லவே மாட்டாங்க. அதனுடைய அந்த கான்ஃபிடென்ஷியல் நம்பகத்தன்மையை காப்பாற்றுவாங்க. ஸோ நம்ம மிஷினரிகள் கூட போகிற இடங்களில் மக்களுடைய தேவையை அறிந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆலோசகராக, ஒரு நல்ல திட்ட வகுப்பாளராக, அவங்களுக்கு வந்து மனதிற்கு ஆறுதலாக நம்மளால் முடிந்த காரியத்தை நம்ம சொல்லி அவங்கள வழி நடத்தணும். அவங்க வந்து ஒரு சிலரெல்லாம் நம்ம ப்ரேயர் பண்ணுங்கன்னு போய் கேட்போம்ல, அப்போ சொல்லுவாங்க கர்த்தரிடத்தில் ப்ரே பண்ணுங்க, அவர் வந்து உங்ககிட்ட ஏதாவது தவறு இருந்தால் அதனால் கூட இப்படி நடக்கலாம் அப்படின்வாங்க. எனக்கு அதில் அவ்வளோ உடன்பாடு கிடையாது. என்னென்னா நம்ம வந்து உடம்பு முடியல, கஷ்டப்படுறோம், அப்போ ஒரு இடத்துல போய் நம்ம ப்ரேயர் பண்ணுங்க எங்களுக்காகன்னு கேட்குறோம். அப்போ என்னுடைய அணுகுமுறை என்னென்னா அவங்க ப்ரேயர் பண்ணணும், சத்தியத்தை சொல்லுங்க. அப்போ அவங்களுக்கு சுகம் கிடைத்தவுடன் மற்ற ஆலோசனை நம்ம தரலாம். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, முடியாமல் படுக்கையில் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட போய் நம்ம ஆலோசனை சொல்கிறோன்ட்டு நிறைய கருத்துக்களை பரிமாறும்போது ஒரு சிலர் கேட்கக்கூட முடியாத நிலையில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கணும். எப்பவுமே மற்றவர்களுக்காக ஜெபிப்பது ரொம்ப முக்கியம். அந்த பாரம் இருக்கணும், ஆத்ம பாரம் இருந்தால் தான் நம்மளால் சேவை செய்ய முடியும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியும். ஜெபத்தோடு முடிக்கலாம். நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, எவ்வளோ பலவீனங்கள் மத்தியில் ஏசப்பா, எவ்வளவோ குறைபாடுகளின் மத்தியில், எவ்வளவோ போராட்டத்தின் மத்தியில் இந்த பெண் மிஷினரிகள் உமக்காக சேவை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரே ஏசப்பா, அவர்கள் செய்கின்ற காரியத்தை நீர் அறிவீர் சுவாமி. இந்த இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே அவர்கள் வந்து இங்கு பாடுபட்டார்கள். ஆண்டவரே, அவர்கள் வரவில்லை என்றால் பெண்களுடைய கல்வி ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும். ஆண்டவரே, பெண்களுக்காக கல்வியை தந்து ஒரு வேலையும் கற்றுத்தந்து அதன் மூலம் ஒரு வருமானத்தையும் ஈட்ட செய்யக்கூடிய அந்த நல்ல ஒரு மிஷினரிகளுக்காக நீர் தந்த இந்த நாட்டிற்கு அனுப்பின மிஷினரிகளுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும் கர்த்தாவே. ஏசப்பா, அவர்களுக்கு இருக்கும் எல்லா தேவைகளையும் நீ சந்தித்தரலும், அவர்களுடைய நோய்களை ஏசப்பா குணப்படுத்தியலும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எந்த நோய் அறிகுறி இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தால் அவங்களுக்கு விடுதலை தாரும் கர்த்தாவே. எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் நீர் விடுதலை தாரும் கர்த்தாவே. அவர்களுக்கு நல்ல சத்துவத்தையும் பலத்தையும் கட்டளையிடும். அவர்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் அவர்களோடு இரும் கர்த்தாவே. ஏசப்பா, வாழ்க்கையில் ஜெபம் செய்வது, வேத வாசிப்பு, அர்ப்பணிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த மிஷினரிகள் மூலம் தெரிந்து கொண்டோம். ஆண்டவரே, இன்றுக்கு பார்த்த இந்த மிஸ் ஸ்காட் ஏசப்பா,
சென்னைக்கு வந்தார்கள் ஆண்டவரே. பெண்கள் கல்விக்காக பாடுபட்டார்கள், அவர்களுடைய மேம்பாட்டிற்காக பாடுபட்டார்கள், அவர்களுக்கு ஒரு கைவேலையை கற்றுத்தந்தார்கள், அவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்தார்கள் கர்த்தாவே. ஒரு பெண் மிஷனரியாக, முதல் பெண் மிஷனரியாக சென்னை மாகாணத்திலே அவர்கள் இருந்தார்கள் கர்த்தாவே. நாங்களும் ஏசப்பா உமக்காக பாடுபடும் பொழுது, உமக்காக சத்தியத்தை செய்யும் பொழுது, சொல்லும் பொழுது நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி அருளும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதித்தருளும், அவருடைய தேவைகளை சந்தித்தருளும். நீர் அவர்களோடு இருந்து செய்யப்போகின்ற எல்லா காரியத்திற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, அந்த செய்தி மூலம் ஏசப்பா அனைவரும் தொடப்பட்டு உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.